ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாசினி விலாக். நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, சத்தான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு உளுந்து வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி 2 to 3 ஹவர்ஸ் சோக் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா 2-3 டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 2 மணி நேரம் 2 to 3 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து நிறைய ஹெல்த்தி கண்டென்ட் இருக்குது, நம்ம போன்ஸுக்கும் நல்லது. இந்த மாதிரி வாரத்துக்கு 2 to 3 டைம்ஸ் வந்து வச்சு செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நான் ஃபைனாக வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து ரொம்ப நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ ஒரு டம்ளருக்கு 2 to 3 டம்ளர்ஸ் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வரணும், அப்போ தான் வந்து அந்த உளுந்து வந்து வேகும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் ஏலக்காவும் பொடிச்சு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்ல கொதி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணணும். ஏலக்காய் பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணோன்னே நல்லா ஒரு கூல் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுக்கப்புறம் நான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. நான் வந்து இதோட டேஸ்ட்டை ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தேங்காய் பால் வந்து இதில் வந்து ஒரு பவுல் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காயும் இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் துருவின தேங்காய் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதையும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் வந்து ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் பாலும் துருவின தேங்காயும் ஆட் பண்ணியிருக்கேன் குடிக்கிறதுக்காண்டி. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப சத்தும் கூட. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.